அண்ட் அல்ல கைஸ், இது வந்து ரிவெஞ்ச் மேட்ச். இது அல்டர்ட் கண்டென்ட் கூட இல்லை, ரிவெஞ்ச் மேட்ச். இவர் வந்து போன வாட்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மன்னம்மா தன்னம்மா பூ நானா அந்த பாட்டு போட்டு ஒரு மேட்ச் போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சில் வந்து பிங்கின்னு ஒரு ஐடி, அவர் வந்து விக்கி அண்ணா எனக்கு தெரிஞ்சண்ணா. அவர் வந்து நான் அந்த பாட்டு போட்டு வீடியோ போட்டும் போது அதை பார்த்துருக்காரு அவர். டேய் என்னத்துக்கு டே நான் என் ஐடி அசிங்கப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே பிரச்சனை, சண்டையாக போச்சு. நான் அவர்கிட்ட சும்மா சொன்னேன், ப்ரோ வரீங்களா ப்ரோ ஒரு மேட்ச் போடுமா சொன்னேன். அவர் வந்து எதுவும் சொல்ல. சரி ப்ரோ வரேன் ப்ரோ சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே ஷாக்கு. இவரா விக்கி அண்ணாவாடா சொல்கிறது, அவ்வளோ டென்ஷனாக பயந்தார், அவ்வளோ வார்த்தை விட்டு அவ்வளோ டென்ஷனாக பயந்தார். எனக்கு ஒரே ஆச்சரியம், என் ஐடியை பார்த்து அப்படி பண்ணுறாரா இல்லைனா என்ன பார்த்து அப்படி பண்ணுறாரா எனக்கே தெரியல கைஸ். ஓகே, இந்த இந்த ரிவெஞ்ச் மேட்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸை தெரிக்க விடுங்க. யார் பார்ப்போம், பிங்கியா இல்லைனா எஃப்எஃப் கிங்ஸ் ஆஃப் தமிழா? ஓகே, இந்த சமயம் பார்த்து அவருக்கு வந்து என்னென்னா, நான் கூப்பிட்டேன் அவரை, எதுவும் டென்ஷன் பண்ணல. அவர் வந்து எப்படி சொல்ல, ஜாலியாக சொன்னார். சரி ப்ரோ வாங்க ப்ரோ விளாட்லான்னு. ஓகே சரி, எதுவோ பிளான் வச்சுக்காம போல் நச்சின்னு என்ன பண்ணேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ கட்சிலே அவரால் தான். ஓகே, அவர் கூப்பிட்டு விளாடவுமே சொல்லிட்டு கூப்பிட்டு விளாட ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இந்த மாதிரி மேட்ச்சு போயின்னு போது கரெக்டாக நான் அப்படிக்கா வரும்போது ஒரு ஹெட்ஷாட் வச்சேன். இதை பார்த்தீங்களா, அவரை பார்த்தோன்னே எமௌண்ட் போட்ட பாருங்கள், அவருக்கு சரியான காட்டு. அவர் வந்து மாதிரி கேன் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரிலாம் எமௌண்ட் போடுற வளர்ச்சிக்காதா, இதுக்கு தான் உங்க கூட பேசுகிறதே இல்லை சொல்லிட்டு கற்று ஆரம்பிச்சார். நான் அப்படிதானே போடுவேன், முஞ்ச ரிவெஞ்ச் முஞ்ச என்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்லையும் நான் அடிச்சிருப்பேன் அந்த மேட்சை. ஓகே ஓகே கைஸ், எனக்கு ஒரு மைக் ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஓகே, அவர் வந்து கூப்பிட்டார். அவர் சரிடா வாடா மேட்ச் போடுவோம் சொல்லிட்டு நானும் கூப்பிட்டேன். அவன் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அவன் வந்து ஓகே கூப்பிட்டு வாடா விளாட்லாம் சொல்லிட்டு எப்படி ஃப்ரெண்ட்லியாக வந்து கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டாரு. ஆனால் மேட்ச்சு முடிஞ்சோடனே அசிங்கமாக தின்னார். ஐயோ இந்த வீடியோ ஒட்டு பாருங்கள். இந்த வீடியோவிலேருந்து உனக்கு சிரிப்பமாக எனக்கே தெரில. ஓகே, ஏதோ ஒன்று நான் வந்து அவர் ஒரே காட்டை வச்சேன். அவர் பயிட்டார். நீயா விளாட்ற, உன் அண்ணன்கிட்ட கொடுத்தியா சொன்னார். அதெல்லாம் இல்லை ப்ரோ, நான் ப்ரோ விளாட்றேன் சொன்னார். வீடியோவில் கூட காமிச்சேன், நான் வீடியோ காலில் கூட காமிச்சேன். நீயா விளாட்றியா? ஒழுங்கா சீட்டிங் இல்லாமல் ஆடுறேன். இது என்னடா சீட்டிங்கு? அவர் பண்ணுற சீட்டிங்லாம் பாருங்களேன், நீங்கள நல்லா பாருங்கள். எமௌண்ட் போட்டு போயிருந்தீங்கன்னா பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இதை ராக்கி ராய் இந்த எலைட் பாஸ் எப்படி வின் பண்ணேன்னா, எப்படி தெரியுமா நாம் ஆஃபர் கொடுத்து தான் வாங்கணும். 890 போட்டாங்க, அழகாக வந்துச்சு, வாங்கிட்டேன். யாராமல் பக்கியாக இருப்போம் போல் நச்சுன்னு நான் என்ன பண்ணிட்டேன், விளாட அனுப்பிச்சிட்டேன் பழைய மாதிரி. போன வாட்டி என்னடா அவன் வீடியோ போடவே மாட்டேங்கிறான், ஷார்ட்ஸ் வீடியோ தான் போடுறான், திடீர்னுட்டு யாரா அப்படி சொல்லிட்டு நினைக்கிறான். வேறு யாரும் இல்லை, மை லவர் தான். அவங்ககிட்ட ஃபேஸ் காட்டு வரணும் தான் சொன்னேன். அவங்க வந்து ஓகே ஃபேஸ் காட்டு நம்ம யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன். சரிடா வீடியோ போடுவோமே சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன். இப்போ வந்து அதை லாக் பண்ணி வச்சுக்கேன் அந்த வீடியோவை, எதுவும் நினைக்க வேணாம். ஓகே, அடுத்தபடி நான் போடும்போது ஈவில் நன் வீடியோ எல்லா வீடியோவும் ஃபன்னாக போட போகிறேன். ஃப்ரீ ஃபயர் ஓட்டு தான் இல்லை, ஈவில் நன் ப்ரோக்கன் மஸ்க் அப்படி போகலான்னு இருக்கேன். அப்படி போட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் கொஞ்சம் அப் பண்ணுவோமே இப்படி பண்ணலான்னு இருக்கேன். போன வாட்டி அடித்ததோட அவர் வந்து கோமாயிட்டார். யாராவன் அந்த மூணு ரவுண்டோட அவர் வெளியே போயிட்டார். நீங்களே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அது வெளியே போனோன்னே அவர் வந்து வெளியே போனோன்னே கத்த ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன நினச்சா தெரில, மனுஷன் கத்துறான். ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ என்ன ஆயிடுச்சு வீடியோவில், என்ன என் ஐடியா அசிங்கப்படுத்துறியா அப்படி சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாக போச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு வாரமாக ஃப்ரீ ஃபயரே விளாடாமல் இருந்தேன். சரி இப்போயாச்சும் விளாடாம இந்த இடத்துல அவர் அடிக்கிற ஷாட்டு பயங்கரமாகும். ஏன்னா அவர் வச்சுருக்கன்னு அப்படி. அதுக்கப்புறம் என்ன, இந்த மேட்ச் விடவே கூடாதுரா சொல்லிட்டு அவராண்ட போயிட்டு நின்னா
அவர் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவர் பாட்டு அடிக்கிறாரு, போயா தூக்கிட்டாரு. இந்த மேட்ச்சில் போய் அடிச்சிட்டாருங்க. எனக்கே ஒரே அசிங்கமாக போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கேளுங்க, யாரா அவன் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறான், லைக்கே ரொம்ப கம்மியாக வருது, என் வீடியோவே போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி சொல்ல, நான் சொல்கிறது எட்டு கேளுங்க. நீங்கள் தனியாக யூடியூப் சேனல் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் இது ஷார்ட்ஸ் வீடியோ அப்படி வந்து போட்டு அவரை யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணிங்களா? அதே மாதிரி தானே நான் வந்து இப்போ தான் வந்தேன் யூடியூபர் கூட இல்லை, யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன். இப்போ வந்த யூடியூப் சேனல்லாம் எஸ்ஆர்எம் பிகேஆர் அந்த மாதிரிலாம் கிடையாதுனாலாம், ஹரிஸ்கார் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆல்ரெடி என் பேரும் ஹரிஸ்கார் தான், ஆல்ரெடி என் பேர் ஹரி தான், ஸ்கார் என் பேர் அது ஆல்ரெடி என் பேர் ஹரி தான். ஆனால் ஹரிஸ்கார் மாதிரி நான் விளையாட மாட்டேனே, ஹெட்ஷாட்லாம் வராது எனக்கு. இப்போ கூட நான் பார்த்தாங்க யூடியூப் சேனலில் கூட ஏதோ ஒரு 23 அப்படி வருது. அதுவே எனக்கு கொஞ்சம் பெருமை தான். லைக் போகிறவங்கலாம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்களே சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பெருமை தான். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ கூட நீ பாரு, இப்போ கூட உங்கள் ஃபாலோவர்ஸ் நம்பரு லைக்கு அப்படிலாம் போட்டு வராங்க பாருங்கள். இப்போ பிங்கி ப்ரோ நீங்கள் பார்த்துட்ருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், 5 அறிவில் இருக்கிற ஜீவனுக்கு கூட தெரியும், ஆனால் 6 அறிவில் இருக்கிற மனுஷனுக்கு தெரியுமா? ஏதாச்சும் தெரியாமல் பண்ணாலும் கூட சண்டைக்கு வருவான். ஆனால் 5 அறிவுக்குள்ளே இருக்கிற ஜீவன் வந்து அதை அமைதியாக விட்டா அமைதியாக போகும். அதான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. நான் உங்களுக்கு நக்கலாலாம் பண்ணேன். அப்படி நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் என்ட்ரி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட நான் அவ்வளோ வீடியோ போட்டோம், இது வரல, லைக் வரல. உடனே வந்தால் மாதிரி நான் போட்ட லைக் தான் இருக்குது அதில் தெரியும். ப்ரோ நான் பெரிய யூடியூபர் கூட இல்லை ப்ரோ. நீங்கள் அதை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பெரிய யூடியூபர் கூட இல்லை ப்ரோ, நான் ஒத்துக்கிறேன். பெரிய யூடியூபர் தான் இல்லை ப்ரோலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த கோச்சிங் வந்து என்கிட்ட கெட்ட வார்த்தை போடுறது அது என்ன ப்ரோ? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் பெரிய பிளேயர் தான் நீங்களா, நான் சொல்லுறேன். நீ பிளேயர் தான் நீங்கள். ஆனால் விளையாடலாம், ஒரு அளவுக்கு தான் விளையாடுறது, புரியுதுங்களா? நீங்கள் பார்ப்பீங்களோ பார்க்க மாட்டீங்களோ, நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். யாரோ ஒருத்தன் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து யூடியூப் சேனல் போடுறீங்க, நீங்கள் வந்து மேட்ச் போடுறா அப்படி சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு வந்து ரிவெஞ்சராக அடிக்கிறாங்களா, அது என்னவா ப்ரோ? ஓகே ப்ரோ, கேட்டு நீங்கள் மனசு மாற்றி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்பேர் பண்ணலாம் யூடியூப் சேனல் போடல ப்ரோ. நீங்கள் பிடிச்சிருந்தா போடுங்க, லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சேனல் போட்டால் வச்சுக்கோங்களேன், அந்த மேலே இருக்கிற ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்களா, அந்த மேலே இருக்கிற ஃபோட்டோ வந்து என் ஐடியா. அது வந்து இது யூஐடிக்கு சென்ட் பண்ணி ரிக்வெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எஃப்எஃப் ஸ்கோடு வரப்போகுது. நம்ம எஃப்எஃப் கிங்ஸ் ஆஃப் தமிழோட ஸ்கோடு வரப்போகுது. நீங்கள் நம்ம ஸ்கோரில் ஜாயின்டாக இருந்தால் வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கோரில் வந்து ஜாயின்ட் ஆகி வித்தியாசமான வீடியோ போடுவோம், காமெடியான வீடியோ, ஃபன்னான வீடியோ, அந்த ஆக்ஷன் ரிவெஞ்ச் அதில் இருக்கிற வீடியோ போடுவோம். ஓகே ப்ரோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க, நான் சொல்கிறது எல்லாம் கேட்டிருப்பாங்க, எல்லோரும் புரிஞ்சிருக்கும். அதில் வந்து எப்படி சொல்ல, தப்பாகவும் எதுவும் சொல்ல வரல, டபுள் மீனிங்காகவும் எதுவும் சொல்ல வரல. நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க விக்கி ப்ரோ. நான் அது ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருந்தாச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க, சரிங்களா? ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து எப்படி சொல்ல, நான் எவ்வளோ வேணால் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் எனக்கு வர்ற லைக்கு இவ்வளோ தான். எவ்வளோ? 1, 20, 30க்குள்ளே அந்த மாதிரி வீடியோ அவ்வளோ லைக்கு தான் அங்கே வரும் எனக்கு. சரி ஒத்துக்கிறேன், நான் யூடியூபர் கூட இல்லை ப்ரோ. நீங்கள் ஒத்துக்கிறேன் நான். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது எதுனா, எங்கள் யூடியூப் சேனலில் ஃபேமஸ் ஆகணும். அண்ட்
கோல்டன் பிளேட்டு வாங்கணும். அண்ட் எல்லாமே வாங்கணும். எனக்கு ஆசை தான் ப்ரோ எல்லாம். ஆனால் இந்த ஆசையை நான் சொல்ல மாட்டேன். நம்மளாம் சாதிக்கணும். இந்த யூடியூப் சேனல் வச்சுக்கோன்னா நம்மளாம் சாதிக்கணும். அந்த வியூவர்ஸுக்கும் நல்ல நல்ல வீடியோவாக போடணும். அது எனக்கு ஒரு ஆசை. மாட்டு ரவி ப்ரோ எப்படி வந்தாருன்னு பார்த்தீங்களா? அவர் வந்து வியூவர்ஸை வுட்டில் அவர் வந்து ஃபேமஸ் ஆகிட்டார். அதே மாதிரி நானும் எங்கள் வியூவர்ஸ் வரணும். ஏன்னா அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் எல்லா யூடியூபர் கூட நான் விளாடணும். ரொம்ப நாள் ஆசை அது. ஓகே ப்ரோ. பிங்கி ப்ரோ கூட ரிவெஞ்ச் மேட்ச் போட்டாச்சு. அவர் வந்து நல்லா விளாட்றாரு பிங்கி ப்ரோ. அவர் வந்து ரிவெஞ்ச் எடுத்தாலும் தம்பியாக விளாண்டேன். நான் சிரிச்சிக்கினே விளாண்டேன். அந்த இடத்துல எனக்கு அந்த இடத்துல ஹெட்ஷாட்டே உள்ளங்க. நான் அந்த இடத்துல சிரிச்சிக்கினே விளாண்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ரிவெஞ்ச் மேட்ச் போடுறோமே சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. அடித்தேன் நான் இந்த ஃப்ளோவில். இதில் வந்து நான் முடிப்போன்னு பார்க்கல. அவரும் நான் விட்டு கொடுத்த மாதிரி ஆடினார் மாதிரி அவரும் இன்னும் அடிச்சுனா போயிருந்தார் மேட்சை. எனக்கு ஒரு ஷார்க்கு யாரா அவன் இப்படி அடிச்சுன்னு போனானே பாரு. இவன் வந்து அசால்ட்டாக அடிச்சுனுப்பான். போடாடே பாட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டான் அவன். அவன் போனோடனே நான் சொன்னேன், ப்ரோ பிளேயர் தான் ப்ரோ நீங்கள் சொல்லிட்டு போயிட்டேன். நம்மளும் ஒரு யூடியூபராக இருந்தாலும் யூடியூபரோட திமுறை காட்டக்கூடாது மற்ற பிளேயர்ஸ்கிட்டலாம். நான் அந்த திமுறை காட்டில் அவரும் வந்தார். அதுக்கப்புறம் என்ன அந்த சண்டை முடிஞ்சிச்சு. அந்த சண்டை எங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன அவர் வந்து சொன்னார், இது கூட எடுத்து வீடியோவில் போட போறியா அசிங்கமாலாம் சொல்லிட்டு திட்டினார் அவர். நான் சொன்னேன், ப்ரோ அதெல்லாம் கிடையாது ப்ரோ, நீங்கள் வந்து சண்டை போகிற மாதிரி என்ன பேசுகிறீங்க, நான் வந்து அப்படிலாம் பேச வரல, ஃப்ரெண்ட்லியாக தான் பேச வரேன் அப்படி சொன்னேன். அவர் வந்து எதுவும் நினைக்கல. உன் வேலை உண்டு, உன் உண்டு வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஆனால் அவர் அடிக்கிற ஷாட்டெல்லாம் நான் அடிச்சிருக்க மாட்டேன்னு தான் தோணுது. இந்த பாருங்களேன், இங்கே பாருங்களேன், இந்த ஷாட்டு நான் அடிச்சிருக்கவும் மாட்டேன். இங்கே பாருங்கள், மண்ணை அழகாக இப்படி கூப்பிட்டாங்க. ஆனால் ஜஸ்ட்டுங்க அந்த இடத்துல சிரிச்சிக்கினே விளாண்டா பாருங்களா. அந்த இடத்துல சீரியஸாக விளாண்டுதான் வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நான் போய் அடிச்சிருப்பேன். ஓகே கேஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வியூவர்ஸ் நீங்கள் உங்கள் என் ஐடி வேணுன்னா யூஐடி வேணுன்னா மேலே இருக்கிற பாக்ஸை பாருங்கள், அதான் என் யூஐடி. அதை வந்து இன்னொரு இது ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன், என் ஸ்கோடில் வந்து சேரலாம். என் ஸ்கோடில் வந்து எப்படி சொல்ல நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். இருக்கிற ஸ்கோடு லைவ் போடலாம். அண்டு லைக் அண்டு வியூவர்ஸ் ஃபன் பண்ணுறதுக்கு அப்படிலாம் பண்ணலாம். அண்டு இன்னும் கொஞ்ச நாளில் நான் வந்து லைவ் போடலான்னு இருக்கேன். போன வாட்டி நான் லைவ் போடலான்னு வந்தேன். அதை கொஞ்சம் லைட்டாக மிஸ்டேக் ஆகிடுச்சு. அப்போ வந்து காசு பிரச்சனை. அப்போ வந்து இன்னும் சொல்ல போயிட்டார், என்னை மன்னிச்சிருங்க. ஏன் சொல்கிறேன்னா, போன வாட்டி லைவ் போடுற சொல்லிட்டு ஏமாத்தினா இல்லை, லைட்டாக ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சரி ஓகே போயிடுச்சு. இப்போ வந்து லைவ் போடுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. லைவ் போட்டே ஆகும். நான் லைவ் போட்டு நம்மளும் ஒரு ஸ்கோடு உருவாக்க போகிறேன். எஃப்எஃப் கிங்ஸ் ஆஃப் தமிழ் ஸ்கோடு வைப்போம் நம்ம ஸ்கோட் பேர். நீங்கள் வந்து பிடிச்ச உங்கள் ஸ்கோட் நேமு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க ஊற்றுருங்க. என்ன ஸ்கோட் பேர் நல்லா இருக்குதோ அந்த ஸ்கோட் பேர் நான் வைப்பேன். அந்த ஸ்கோடோட ஃபோட்டோ கூட காட்டுறேன் நான். ஓகேவா கைஸ்? ஓகே, இந்த இடத்துல வந்து அவர் அடிக்கிற ஷாட்லாம் அடிக்கவே மாட்டேன். அவரை வந்து எப்படி அடிச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள். இந்த இடத்துல சிரிச்சினே விளாண்டேன். ஓகே, நான் அந்த ரியாக்ஷன் அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஓகே, நான் அந்த ரியாக்ஷன் ப்ளே பண்ணதை காட்டுறேன். டேய் எப்படி வச்சாமா? டேய் மாஸ்டர்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறாரா? புறா அடிச்சாம எனக்கே புரியலையே. டாட்டியா அவன் அழுத்திப்பிடி மண்ணாப்போம். நான்லாம் ஒன் டாப் பிளேயரே இல்லை ப்ரோ ஒன் டாப் பிளேயரே இல்லை ப்ரோ. நல்லா எப்படி சொல்ல, அழுத்திப்பிடி மண்ணா நல்லா நம்மளாம் எப்படி சொல்ல. ஓகே, இந்த மாதிரி எப்படி சொல்ல புஷ்அப்ஸ் எடுத்து போவதா. ஓகே கைஸ், இந்த மேட்ச்சை வின் பண்ணனா நான் வந்து அவர் முன்னாடி தைரியமாக காட்டுவேன். அதான் ஓகே ப்ரோ. க்ளோவல் போட்டு எசரம் அடிக்கிறான். ஐயோ என்ன தெரில, எனக்கு சிரிப்பாகுது. ஒரே சிரிப்பாகுது, என்ன தெரில. ஓகே
ஐயோ ஐயோ என்னையா இது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பா அது என்னோட ஹேபிட் சிரிப்பு தான் எனக்குலாம் ஐயோ 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 என்னையா என்ன ஐயோ நிறைய ஒரு மாதிரி திக்கு திக்குனுக்குதே ஆ ஓகே மாட்டிட்டேன் டே 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 வந்து வச்சு போட்ட டே ஓ அடிக்க வேண்டா எஸ்ஆர்எம்டா பர டுமில் சரி படவே மாட்டேங்கிறா டே பாடுறேன் இப்போ பாரு ஷார்ட் அவுட்டை பாடுறேன் ஓகே ப்ரோ வைக்கிற ஷார்ட் அவுட் இப்போ என்னோட சிக்னேச்சர் ஷார்ட்டு யாராம எப்படா அடிக்கிறான் எப்படா அவன்கிட்ட இப்படி சீன் வர போடண்டான்டா டேய் ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துடுவானோ எனக்கு தெரிஞ்சு நான் அதை ரெஸ்பாண்டே பண்ணல கைஸ் நீங்கள் அதை வீடியோவில் பார்த்துட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரியாக்ஷன் பார்த்து பயந்துருப்பீங்க அவன் அடிக்கிற ஷாட்டு நான் ஃபைனலில் வின் பண்ணுறோன்னு நினச்சேன் ஆனால் அவனும் வின் பண்ணிட்டான் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு நான் விட்டு கொடுக்கவும் இல்லை நான் பாட்டு நின்று நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த லாஸ்ட்டாக போயிட்டு பாருங்களேன் அதை அழுத்தி பிடிச்சிருப்பேன் ஆனால் நான் அவன் ஷாட்டை வின் பண்ணிட்டான் அது எப்படி தெரில எனக்கு இங்கே பாருங்க பீக்காண்ட கூட வின் பண்ணுறோன்னு நினச்சேன் கைஸ் ஆனால் அவன் தான் வின் பண்ணிட்டான் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு இந்த ரியாக்ஷன் வீடியோ பாருங்கள் அவன் நான் பார்த்து பயந்ததை ஒட்டு பாருங்களா ஓகே ரெடி அவன் கூப்பிடலாமா இது ஒன்றரை ஏக பாரு அக்கா பிளாக் ஸோ டே அந்த வீடியோ அவன் எப்படா பண்ணுறான் இதுக்கு அடைச்சிருவோம் இங்கே வருவான் இது ஏன் அட்டிக்கவே முடியலடா என்னால் ஹெட்ஷாட்டு இரு வச்சிடலாம் அந்த மேட்ச்சு அடிச்சிடலாம் இரு காட் பிளஸ் அவ்வளோ கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு டேமேஜ் புட் ப்ரோ ஓட்டாகணும் ஐயோ டே என்னடா இது ஹெட்ஷாட்டே போக மாட்டேங்குது ப்ரோ ஹெட்ஷாட்டே சுத்தமாக போக மாட்டேங்குது ப்ரோ ஐயோ என்னடா கடவுளே அவன் வந்துட்டாங்க ஃபைனலில் அவனும் பூந்துட்டான் வின் பண்ணவான் ஆச்சானே அடிச்சிட்டானே இனிமேட்டு அல்ட்டி பிடிக்கிறாட்டே இருடா உங்களுக்கு இருக்குதா வியூவர்ஸ் காண்டி பரவாயில்ல யார் வந்தால் கூட பரவாயில்ல இப்போ அடிக்கிறத மட்டும் போகிற க்ளோஸ் ஆகும் MP5ம் அடிக்கிறத ஒட்டு போகிறேன் ஓகே நான் நினச்சது வேறு ஆனால் நடந்தது வேறு பாருங்களேன் இங்கே பாருங்கள் டேய் இந்த மேட்ச் நான் தான் வின் பண்ணுவேன் நான் வின் பண்ணானா அவங்கக்கிட்ட போய் இப்படியாச்சும் வின் பண்ண முடியும் இப்படியாச்சும் வின் பண்ணுவேன் க்ளோஸாக வந்துட்டா விட்றோம் நான் விண்ணே எப்படா நான் நினச்சது வேறு நடந்தது வேறு அசிங்கப்பட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலே இருக்கிற அடிங்க நம்பர் ரெண்டாங்க ரெடி ஒரு பாட்டு கேட்ட பாச்சு போவோமே